இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் தற்போது தொடங்கியிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். தற்போது தமிழக அமைச்சரவை கூட்டம் தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தற்போது தலைமைச் செயலகத்தில் அமைச்சரவை கூட்டம் துவங்க இருக்கிறது. தற்போது முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எதிர்பார்க்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பல்வேறு விஷயங்கள் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது. முக்கியமாக வருகின்ற 14ஆம் தேதி பட்ஜெட் துவங்க இருக்கிறது. எனவே இந்த மாநில அரசினுடைய பட்ஜெட் தொடர்பாக முதற்கட்டமாக இந்த ஆய்வுக் கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்படும். அந்த விவாதத்தின் போது எந்தெந்த துறைகளுக்கு எவ்வளவு ஒதுக்கீடு என்பது குறித்தும் தமிழக அரசின் சார்பில் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. எனவே அந்த செயல் திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகள் குறித்தும் ஒதுக்கப்பட வேண்டிய நிதிகள் குறித்தும் பேசப்படும். வருகின்ற 2025-26 நிதிநிலை ஆண்டில் தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒதுக்கப்பட வேண்டிய நிதிகள் குறித்தும் தற்போது நிலுவையில் இருக்கும் திட்டங்கள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டிருக்கிறதும். எனவே இந்த விவாதிக்கப்படுவது குறித்து இன்னும் சற்று நேரத்தில் அமைச்சரவை கூட்டம் முடிந்தது பிறகு நிதியமைச்சர் தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பின் போது முழுமையாக தெரிவிப்பார். அதே போல முக்கியமாக தமிழ்நாடு அரசின் சார்பில் ஏற்கனவே பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கும் சூழலில் தமிழக அரசுக்கு வரவேண்டிய மத்திய அரசினுடைய நிதி குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்படும். குறிப்பாக கல்வி உரிமைத் தொகை தமிழக அரசுக்கு மத்திய அரசு தேசிய கல்விக் கொள்கையிலே அமல்படுத்தாத காரணத்தால் வழங்கப்பட மாட்டாது என்று அறிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசினுடைய நிதியில் தான் கல்விக்கு தற்போது செலவு செய்யப்பட்டு வருகிறது. எனவே அது குறித்தும் சில முக்கிய முடிவுகள் எதிர்பார்க்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த கூட்டம் முடிவற்ற நிலையில் ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று தமிழ்நாடு அரசு சார்பில் வரும் என்றும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே இந்த கல்வி உரிமை தொகை மத்திய அரசு கொடுக்காதை கண்டித்தும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் முடிவுகள் எடுக்கப்படலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. மேலும் தமிழக அரசுக்கு வழங்க வேண்டிய நிதிகள் குறித்தும் விவாதிக்கப்பட இருக்கிறது. எனவே இந்த விவாதத்தின் முடிவில் தமிழக அரசு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிடப்படும் என்ற எதிர்பார்ப்பும் தற்போது இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.